இருக்கார் இருக்கார் இருக்கார், என்னோடு இயேசு இருக்கார், என்னை காக்க இருக்கார், என் உயிரோடு கலந்தே இருக்கார், என்னை காக்க இருக்கார், என் உயிரோடு கலந்தே இருக்கார், கண்ணீரை துடைக்க இருக்கார், கவலையை போக்க இருக்கார், கரம் பிடித்து நடத்த இருக்கார், கடைசி வரை நடத்திடுவார். இருக்கார் இருக்கார் இருக்கார், என்னோடு இயேசு இருக்கார், என்னை காக்க இருக்கார், என் உயிரோடு கலந்தே இருக்கார். சவாலை சந்திப்பேன் அவராலே, திவாலை சமாளிப்பேன் அவராலே, வறுமையை விரட்ட இருக்கார், வளமிக்க வாழ்வு கொடுப்பார். இருக்கார் இருக்கார் இருக்கார், என்னோடு இயேசு இருக்கார், என்னை காக்க இருக்கார், என் உயிரோடு கலந்தே இருக்கார். வசனத்தை கைவிடாதிருப்பேன், வருகையை மனதில் வைத்திடுவேன், வாழும் வரை இயேசு என்பேன், விழமாட்டேன் ஒருபோதும். இருக்கார் இருக்கார் இருக்கார், என்னோடு இயேசு இருக்கார், என்னை காக்க இருக்கார், என் உயிரோடு கலந்தே இருக்கார். இல்லை என்பது எனக்கு இல்லை, இருக்கு என்பது அவர் நாமம், கொடுப்பவர் கொடுப்பார் கூட்டி, வாங்கிடுவே நானும் கை நீட்டி. இருக்கார் இருக்கார் இருக்கார், என்னோடு இயேசு இருக்கார், என்னை காக்க இருக்கார், என் உயிரோடு கலந்தே இருக்கார். தேவனையும் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம். அனாதி தேவனே, உன் அடைக்கலம் அவருடைய நித்திய போயங்களை உனக்கு ஆதாரம். இந்த தேவன் என்றும் உள்ள சதாகாலம் என்னுடைய தேவனாக இருக்கிறார். ஆகியால் மரணம் வந்தாலும் பயப்பட மாட்டேன், அவர் என்னோடு கூட இருக்கிறார். இம்மட்டுமாக என் குடும்பத்தை கட்டி வைத்த தேவன், உங்கள் குடும்பத்தை கட்டி வைத்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. இம்மட்டுமாக அவருடைய நினைவுகள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தேறி கொண்டு இருக்கிறது. அவருடைய எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தேறி கொண்டு இருக்கிறது. நீ ஆறுகளை கடக்கும்போது அவர் உன்னோடு கூட இருக்கிறார், தண்ணீரில் கடக்கும்போது உன்னோடு கூட இருக்கிறார். உன்னுடைய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு என்ன பயம்? எதை குறித்தும் கவலை வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காரியத்தை மேற்பட்டு கொள்வார். நாளை இரவுக்குள்ளாக பூகம்பரமாக வெடித்து நிற்கிற இந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போய்விடும். கர்த்தர் அதை நிறைவேற்றுவார், கர்த்தர் அதை செய்வார். கர்த்தருடைய பலத்த கரம் உனக்கு நேராக வந்து கொண்டு இருக்கிறது. உனக்கு உதவி செய்ய முடியாத அவர் வந்து கொடுக்கிறார். பயப்படாத உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். இந்த தேவனை நீ விடாமல் பற்றி கொண்டு ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாகட்டும். குடும்பத்தை நேசிக்கிறீர், குடும்பத்தை அரவணைக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர், எங்கள் நாட்டை ஆசீர்வதிக்கிறீர், தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்கிறீர். இந்த நாளிலும் ஆட்சி மசாலாங்கிற இந்த செய்தியை ஆசீர்வதியை, இதனுடைய உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வாங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்களோடு கூட இருப்பீராக. இயேசுவினாலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இருக்கிறவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அபிஷேக தோட்ட ஒளியும் இன்றைக்கு அதிரடியாக ஆட்சி மசாலாங்கிற தலைப்பிலே உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அபிஷேக தோட்ட ஊழியத்தை ஆண்டவர் அபிரதமாக ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். வேதத்தில் உள்ள ரகசியங்களை உங்களுக்கு புரியும்படியாக எளிதாக உங்களுக்கு கொண்டு வருகிறார். கடந்த நாட்களிலே பார்க்கின்ற பொழுது அமிர்தாஞ்சன் ஆர்லிக்ஸ் என்ற செய்திக்கு ஏகப்பட்ட நல்ல வரவேற்புகளை ஆண்டவர் கொடுத்தார். அது உங்கள் மனதிலே பகிர்ந்து இருக்கிறதுக்காக நன்றி. நாளைய தினத்திலும் அமாம் சோப் என்பதாக தேவனுடைய வார்த்தை வெளிவர இருக்கிறது. இந்த வார்த்தைகள்லாம் தியானிங்கள். இன்றைக்கும் ஆட்சி மசாலா என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான 2 நிருபம் 1 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு பொறுமையும், பொறுமையோட தெய்வ பக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது. அருமானியவர்களே, ஆட்சி மசாலா என்று சொல்கிற வெளியிலே தமிழ்நாட்டிலே ஃபேமஸாக இருக்கிற ஒரு மசாலா நிறுவனமாக இருக்கிறது. குழம்புக்கு தாய்மார்கள் எல்லாம் அந்த ஆச்சி மசாலாவை சரியான பக்குவத்தில் சேர்க்கின்ற போது அந்த ஆச்சி மசாலாவிலே பல காரியங்கள் அடங்கியிருக்கும். மசாலா காரியங்கள் பல இது அடக்கி அவர்கள் கொடுப்பார்கள். ஆகவே குறிப்பிட்ட லெவல்லே அந்த ஆச்சி மசாலாவே கறிக்குழம்புக்குரிய மசாலா, சிக்கன் குழம்புக்குரிய மசாலா, தனித்தனியாக அந்த மசாலாக்கள் இருக்கிறது. அதை கலந்து கொள்கின்ற வேளையிலே அந்த ருசி ஆக இப்பொழுது இங்கே பேதுரு இந்த ஆச்சி மசாலா பற்றி சொல்லுகிறார்.
வெறும் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாத. ரட்சிப்பிலே பல அங்கங்கள் இருக்குது, பல பிரிவுகள் இருக்குது. அதில் ஒரு சில பிரிவுகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது என்னவென்றால், இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையால் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், உன் விசுவாசத்தோடு உனக்கு தைரியம் இருக்க வேண்டும். அவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றி முடிப்பார். அதில் ஒன்றுமே இல்லை. அங்கே பார்க்கின்ற வேளையிலே, அங்கே மோசையை பார்க்கின்ற வேளையிலே, கலகக்காரரே உங்களுக்கு நான் தண்ணி புறப்பட்டு வர பண்ணுவேனோ என்று அங்கே அடிக்கின்றான். தண்ணீர் வந்தது. அவனுக்கு பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் மேலே விசுவாசம் இல்லாமல் போயிட்டு இருந்தது. ஆனாலும் இந்த ஜனங்களுக்கு அந்த நன்மையை செய்ய வேண்டுமா அந்த கேள்வி வந்தது. ஆனால் கர்த்தர் நான் சொன்னதை செய்ப்பா, நான் தான் பெரியவருப்பா என்பதை நிரூபித்தார். ஆக அந்த ஆட்சி மசாலா எதில் சேர்க்க வேண்டும், ரட்சிப்பின் அனுபவத்திலே, ஆவிக்குரிய விஷயத்திலே எதெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற வேளையிலே, இங்கே பவுலுடைய இங்கே பேதுருடைய சொல்ல விசுவாசத்தோட தைரியத்தோடு ஞானத்தையும் அதிகமாக கூட்டி வழங்குயா. உன் வாழ்க்கையில் கொஞ்சம் தைரியத்தை கூட்டிக்க. அது விசுவாசத்தோடு இருக்குது. விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். கர்த்தர் நடத்துவார். வேதனாகிய சாஸ்திரிகள் இன்றைக்கு வரைக்கும் வேதனாகிய சாஸ்திரிகள் பாட்டுக்கு ஒருத்தர் நிற்க முடியாது. எத்தனை பேரோ பாட்டுகளை படிக்கலாம். வேதனாகிய சாஸ்திரியை அடிக்கிறதுக்கு என் காலத்து வரைக்கும் பாடல் எழுதுகிறவங்க கிடையாதுயா. அவர் என்ன பாட்டு எழுதியிருக்காருயா, அவர் அப்படியே பாருங்கள். அவருடைய சரித்திரத்தை நான் ஒரு நாள் படிச்சிருக்கேன். பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு நாள் அங்கே வீட்டுக்கு 4 விருந்தாட்கள் வந்துட்டாங்களாம். துணைவியார் வந்து சொல்கிறாங்களாம், 4 பேர் ஊர்லேருந்து வந்திருக்காங்கங்க, என்ன செய்யறதுன்னு தெரிலங்க, இருமா நான் ஒரு பாட்டை படிக்கிறேன்னு அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பாட்டு படித்தாராம். அவர் ஒரு பாட்டை எழுதி முடிச்சுட்டு அப்படியே படிச்சுட்டு இருந்தாராம். அப்போ வந்து ஒரு அந்த ஊர்லேருந்து ஒரு 4-5 பேர் வந்து கதவை தட்டி, ஐயா நாங்கள் விருந்துக்கு சமைச்ச இட்லி, அந்த காலையில் டிஃபனுக்குரிய ஐட்டங்கள் நிறையா இருக்குயா, உங்கள் வீட்டுக்கு நாங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், பிடிங்கண்ணி, கேசரி, வடை, அது இதுன்னு போதும்னு அளவுக்கு இருந்துச்சான். விசுவாசத்தோட தைரியம். வேதனாகிய சாஸ்திரிகள் ஆண்டவரை நோக்கி பாட்டு படித்தாருயா, ஒரு பாட்டை எழுதினாருயா, அங்கே வீட்டில் டிஃபன் வந்து சேர்ந்துட்டியா. அதுதான் ஐயா ஆச்சி மசாலா. விசுவாசத்தோடு கூட தைரியத்தையும் இங்கே எழுதுகிறார் பேதுரு. தைரியத்தையோட ஞானம். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கி வீட்டில் தட்டுப்பாடு தான். வீட்டில் இருக்குது கடவுள் கொடுத்த பிள்ளைகள். இன்றைக்கி 3 பேர் வயசுக்கு வந்துட்டாங்க, நல்ல ஸ்டேஜில் இருக்காங்க. அரை வீட்டுக்குள்ளே போயிரு, ஆண்டவரே கர்த்தாவே, குழந்தை இல்லாத நேரத்தில் இந்த 3 பிள்ளைகளை கொடுத்திருக்கியா, எதிர்கால திட்டம் என்ன, ஆண்டவர் ஒரு போக்கை உருவாக்குவார். ஒருத்தன் எங்கள் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போக வைப்பார், ஒருத்தன் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போக வைப்பார், இன்னொருத்தனை ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் போக வைப்பார். கர்த்தர் வழி நடத்துவாரியா. தைரியத்தோடு ஞானத்தையும். இந்த வெறும் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்கிறதுக்கு சைடு இஷ்யூ, அங்கே ஆச்சி மசாலா தேவைப்படுற மாதிரி சைடு இஷ்யூ கொடுத்துட்ருக்காய்யா. தைரியத்தோடு ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும் கொண்டு வர்றார். சைடு இஷ்யூ நிறைய கொண்டு வர்றார். என்ன ஆச்சி மசாலா நிறைய கொண்டு, ஞானத்தோடு இச்சை அடக்கம். என்னதான் இருந்தாலும் இச்சை அடக்கம். சிம்சோன் அழகான ஒரு வீரர். நியாயாதிபதியில் ஒரு இடத்துல சொல்றார், இவளே என் கண்ணுக்கு பிரியமானவள், அவுட். தேவனால் உலகத்துக்கு கொண்டு வந்த மனுஷன் அவன் சொன்னான், தாய் தந்தைகிட்ட நாங்கள் ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கோன்னு சொல்லும்போது அந்த மனுஷன் சொன்னான், இவளே என் கண்ணுக்கு பிரியமானவள், அவுட்டு. இச்சை அடக்கம் இல்லையா, இச்சை அடக்கம் இல்லை. தெளிலால் மடியில் படுத்திருக்கான், 3 வாட்டி 4 வாட்டி படுத்திருக்கான். எவ்வளவோ வாய்ப்புகளை கொடுத்தாரு ஆண்டவர், எப்போ போல அசால்ட்டாக போயிடுவேன், மாட்டிக்கிட்டான். கடைசியில் ஒரு நாள் அந்த பொம்பளை விஷயத்தில் விழுந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டான். என் முடியை கட் பண்ணிட்டான், என்னுடைய காரியம் அவுட்டு என்று சொல்லிட்டான். ஆக அங்கே ரட்சிப்பின் காரியத்தை காத்துக்கொள்ள முடியவில்லை. இன்னும் பேதுருடியார் நிறைய காரியங்களை எழுதுகிறார், பேச ஆசை தான், டைம் ஆயிடுச்சு. ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பு என்கிற இந்த அலங்காரத்துக்கு சைடு இஷ்யூ நிறைய தேவை. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனால் வள்ளுன்னு விழுவேன். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனால் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனால் சிகிச்சை ஆலயத்துக்கு போக மாட்டேன். நிறைய காரியங்களை விட்டு விடுயா. ஆச்சி மசாலாவை சேர்த்துக்க, நல்ல குணங்களை சேர்த்துக்க, தேவனுக்கு பிடித்தமான காரியங்களை சேர்த்துக்க. அப்போ தான் குழம்பு நல்ல ருசியாக இருக்கும் ஐயா. என்னதான் ஆச்சி மசாலா சேர்த்து இருந்தாலும் அதை பக்குவமாக போடுற அந்த பெண்மணிக்கிட்ட தான் அது இருக்குயா. கூட்டையும் கூடாது, குறைக்கவும் கூடாதுயா. நீ இந்த ஆச்சி மசாலா மாதிரி ரெசிபி அனுபவத்துக்குள்ளாக, நல்ல ஒரு நடக்கைக்குள்ளாக, ஒரு பக்குவத்துக்குள்ளாக வந்து தேவனை மகிமைப்படுத்து. ஆண்டவரே, இந்த நான் சத்தியத்துக்காக நன்றி கர்த்தாவே. உண்மை குறை சொல்வதுக்கு ஒன்றுமில்லை கர்த்தாவே. நீர் ஆண்டவரே, நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் பெருமை, இவைகளுக்கெல்லாம் விலகி ஓட வேண்டும் கர்த்தா. ஆவியின் நற்கனிகளை கொடுக்க வேண்டும் கர்த்தா.
இந்த நாளின் சத்தியத்தை ஆசீர்வதித்து தந்தீரே, நன்றி ஆண்டவரே. என்னால் முடியலே என்று கதறுகிற தம்பிக்காக ஜெபிக்கிறேன். தெய்வீக வல்லமை உன் தலைக்குள்ளாக இறங்கட்டும் ஆண்டவரே. அநேகம் பேர் ஆண்டவரே நாங்கள் முடியலை என்று தவிக்கிறார்கள். தெய்வீக வல்லமை இறங்குவதாக, தெய்வீக வெளிப்படுதல் கிடைப்பதாக, தெய்வீக நம்பிக்கை உண்டாவதாக, தெய்வீக விசுவாசம் உண்டாவதாக. அநேகம் பேர் ஆண்டவரே இந்த ஆட்சி மசாலா மாதிரி ஆண்டவரே நல்ல சைடு யூஸ்களை, நல்ல வேத வாசிப்புகளை, நல்ல சேர்க்கைகளை நாங்கள் சேர்த்துக்கொள்ள உதவி புரியுங்க. முடிவுபுரிந்த நிலைநிற்க உதவி புரியுங்க. முடிவுபுரிந்த நிலைநிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டபடி இடையிலே நாங்கள் விட்டு விடாதபடி காத்தரலுங்க. அநேக குடும்பங்களை ஆண்டவரை சர்ச்சுக்குள்ளாக சேருங்க. உம்முடைய வருகை வெகு சீக்கிரமாக வருவதாக இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.